Close your eyes, join your hands. Prayer. Dear God, to thee, I pray. Make me good deeds, work and play. Give me, dear God, take a life. That may always to the right. Let me never do any wrong. Make me, dear God, truly strong. Bless my father and my mother and my sister and my brother and also my good teacher. Help me, dear God, up to go on in school. Help me, dear God, to give to the rule. Coming time வாழ்த்து. திருவள்ளுவர் தொடங்கற்ற எவ்வினையும் எல்லற்ற மூன்றும் இடங்கண்ட பின் நல்லது. பொருள் பொருத்தமான எந்த எழுத்தையும் அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இயலவும் கூடாது. நன்றி. Good morning to all. Today's proverb: where there is a will, there is a way. மனம் இருந்தால் வழி பிறக்கும். Live and let live. வாழ விடு. Look before you leap. ஆழம் தெரியாமை காலை விடாதே. A hungry man is an angry man. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். Thanks. Good morning to all. Today's thought: don't compare your life with others. Strive to be better than your past self. Thank you. Have a wonderful Wednesday. GK question. Good morning to all. Today is GK question. What is the largest mammal on the earth? Answer is blue whale. What is the hardest natural substance on the earth? Answer is diamond. What is the animal known as the ship of desert? Answer is camel. Which bone protected the eye? Answer is skull. What is the main function of heart? Answer is pump. Thank you. Have a colorful Wednesday. Abbreviation. Good morning to all. Today's abbreviation: LPG, liquid petroleum gas. FIR, first information report. WWW, World Wide Web. RAM, random access memory. OTP, one time password. Have a wonderful Wednesday. Speech. Good morning to everyone. Today I am talking about education. Education is the fundamental human rights of everyone. Education provides the knowledge for us. Education helps to develop our communication skills. Education is the powerful tool to achieve the goal in our life. Thank you. Have a beautiful Wednesday. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. May God bless you. Happy birthday to you.
Happy morning to all like before and after the arrival of mobile phone. A significant award junking from how we communicated, works and navigated daily activities. Today we are way to show this difference between life before and after the arrival of mobile phone through this. என்ன விஷயம் தாத்தாவா? இன்னைக்கு கரண்டே இல்லை தாத்தா. என் மொபைல் போன்ல வேற சார்ஜே இல்லை. இன்னைக்கு எப்படிதான் பொழுது போக போதோ தெரியல. என்னடா பேராண்டி சொல்லுற? போன் இல்லைன்னா பொழுது போகாதா? இந்த காலத்து சோதனையை பத்தியா? எங்க காலத்துல எல்லாம் கரண்டே இல்லாத பொழுது போக்கணும். என்ன தாத்தா சொல்றீங்க? கரண்டே இல்லாம பொழுது போக்குனீங்களா? அது கூட பரவாயில்ல. மொபைல் போன் இல்லாம எப்படி தாத்தா? என்னது மொபைல் இல்லாம பொழுது போகாதா? அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு காமிக்கிறீங்க வா. அந்த காலத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு. ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க தெரியுமா? நாங்க இந்த காலத்துல பாட்டியா, நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டியா? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேளு. அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடறதுக்கும் நீங்க சாப்பிடறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. விஷயத்துலதான் இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க விளையாட்ட எப்படி சாமி விளையாடுறீங்க? என்ன தாத்தா, நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம்.
மொபைல் ஃபோன்லாம் இல்லாம அப்ப நாங்க விளையாடின விளையாட்டுக்கும் இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும்னு. ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸ் கொடுத்து கூடவே போனையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிடுறாங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுந்துடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், எதையாவது சொல்லி என்னை பயம் கொடுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த போன் வந்ததுல இருந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு இந்த போனு. மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இதோ பாரு மனிதாபிமானத்தை. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க தாத்தா. இந்த மொபைல் போன் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கு பாத்தியா? அப்படின்னா இந்த மொபைல் போன்னால எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்றீங்களா தாத்தா? போன்ல கெட்டது மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல வரலப்பா, அதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு, போன் மூலியமா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உனக்கே நல்லா தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால பள்ளிக்கூடமே போன்ல தான் நடந்துச்சு. அதுதான் நல்ல விஷயம். மொபைல் போனுன்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. அதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியாக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் போன்லயே கேம் விளையாடி பொழுது கழிக்க கூடாது. எங்க நேரத்தை வீணடிக்கிற இந்த போனை இனிமே நான் அனாவசியமா யூஸ் பண்ண மாட்டேன் தாத்தா. எங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க தாத்தா சொன்னதை கேட்டு நான் மாறிட்டேன், நீங்களே எப்ப மாற போறீங்க? Yes, my dear friends, mobile phones have already replaced alarm, clock, calendar, watch, etc. Don't let it replace your family. Thank you. National anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय जय हे जय 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 हे Assembly is over. Let us move to our classes.